ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைக்கு போகிற ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா. அந்த வாட்டி வந்து ஃபுல் விளாக் வந்து எடுக்கலை. எங்கள் வீட்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழ் ஊற்றுறாங்கன்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஈவினிங்கே வந்து கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ இது. பெரியம்மா வந்து சாமிக்கு எல்லாருக்குமே வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் போய் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டோம். அதுக்கப்புறம் அண்ணா கையெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புடவெல்லாம் கொடுத்தாங்க. போன வாட்டி வீடியோவில் கூட நான் போட்டிருப்பேன், அதாவது போன வருஷம் வீடியோவில் கூட போட்டிருப்பேன். நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி சாரீ கட்டி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி இந்த வாட்டியும் 5 பேருக்கு வந்து அதே மாதிரி எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க அண்ணா கையால். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நானே என்னுடைய அக்கா 2 பேர் வாங்கிக்கணும், 3 பேர். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து வேலைக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட்டானதுனால எங்கள் அத்தைங்க 2 பேரை வந்து அவங்க தனியாக வாங்கிக்கினாங்க. அதுக்கப்புறம் போய் எல்லாருமே வந்து சாரீ எல்லாமே மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் கூழுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கூழ் எல்லாமே கரைச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே போய் கோலம் போட சொன்னாங்க. அதனால் வந்து நான் தண்ணி தெளித்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்காங்களாம் வந்து கோலம் போட்டாங்க. அதுக்கப்புறம் கோலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வெளியே உட்காந்து சும்மா கதை பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கீழே வந்து கூழ் ஊற்றிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பாட்டி கையெல்லாம் வந்து கூழ் வாங்கி குடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தருக்கா வந்து வீட்டாண்ட இருக்கவங்க எல்லாருமே வந்து கூழ் வாங்கிக்கினாங்க. அதுக்கப்புறம் நாங்களுமே மேலே வந்து வீட்டுக்கு வந்து கூழ் எல்லாமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாமி ரூம் கிட்டே வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அலங்காரம். இந்த வருஷம் வந்து பெரியம்மாவெல்லாம் முடிஞ்சது வந்து செஞ்சாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகுது, அப்பப்போ ரொம்ப வேலை செய்ய முடியாததுனால ஏதோ அவங்களால முடிஞ்சது வந்து செஞ்சுட்டாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டே ரெடி பண்ணி வச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் டே வந்து அவங்களால கூழ் ஊற்றுறதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பூஜை பாத்திரம் வச்சுருப்பாங்க, குட்டி குட்டியான சாமிங்கெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்காளம்மா சிலை, அதுக்கப்புறம் சாய்பாபா சிலை, விநாயகர் சிலைன்ட்டு நிறைய வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் உட்காந்து கதை பேசியே, ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கும்மன் சாப்பாடுக்கு வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு அந்த மாதிரி வந்து ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டு குழம்பாக பண்ணிப்போம். இந்த வாட்டி வந்து ஒரு இதுவை வந்து பிரியாணி மட்டும் ஆர்டர் கொடுத்துட்டு சிம்பிளாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். எங்கள் அண்ணன் நடுவில் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சுற்றி உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சண்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு மேலே வந்து நான் காஞ்சிபுரம் வந்து கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு மண்டே வந்து ஸ்கூல் இருக்கிறதுனால நான் கிளம்பி வந்துட்டேன்.